வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு தமிழ் லெட்ஸ் பிளே ஃபேண்டசி யூடியூப் சேனல். நம்ம யூடியூப் சேனலுக்கு புது நண்பரா இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை நீங்க உடனடியா பார்க்க முடியும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம்? ஆஸ்திரேலியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா மூணாவது T20 மேட்சுக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். இந்த மேட்ச் வந்து நமக்கு வரக்கூடிய சனிக்கிழமை 16 ஆகஸ்ட்ல மதியம் 2:45 இந்த மேட்ச் நடக்கு. கார்னிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மேட்ச் நடக்கு. ஸோ இந்த பிச்சு எல்லாமே நம்ம டீட்டெயிலா பார்ப்போம். அண்ட் நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணாத நண்பராக இருந்தீங்கன்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கோங்க. முக்கியமான அப்டேட் பிளஸ் ஃபைனல் டீம் எல்லாமே நம்மளுடைய டெலகிராம் சேனல்ல ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். டெய்லி காலையில ஷெடியூல் வந்துடும். இன்னைக்கு நம்ம என்ன மேட்ச்லாம் பிளே பண்ண போறோம் அப்படிங்கிற ஷெடியூல் வந்துடும். ஸோ அதுக்கு ஏத்தாப்புல உங்களுடைய கான்டெஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் முக்கியமா பிச்சு ரிப்போர்ட் பாத்திரலாம் டைரக்டா. இந்த பர்டிகுலர் பிச்சு பாத்தீங்க அப்படின்னா பெருசா எந்த ஒரு மேட்சுமே நடத்துறது கிடையாது. T20 இன்டர்நேஷனல்ல முதல் மேட்ச் ஆட போறாங்க. ஓடிஐன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு 3 மேட்ச் கிட்ட தான் ஆடி இருக்கிறாங்க. அதிகபட்சம் 2 தான் ஆடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ டெஸ்ட் கிடையாது ஆடினது இல்லை பெருசா. பிளஸ் நம்மளுடைய பிபிஎல் கூட பாத்தீங்கன்னா அவங்க நிறைய மேட்ச்லாம் அதுல மிஞ்சி போனா 1-2 மேட்ச் தான் எனக்கு தெரிஞ்சு ஆடி இருக்கிறாங்க. ஸோ பிச்சு ரொம்பவே ஒரு புது பிச் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆரம்பிச்சது முன்னாடி ஆரம்பிச்சாலும் நிறைய மேட்ச் ஆடல. பொதுவா சிட்னி, மெல்போர்னு இந்த மாதிரி கிரவுண்ட்ல தான் இப்ப பிரிஸ்பன் இந்த மாதிரி கிரவுண்டு தான், அடிலைட் இந்த மாதிரி கிரவுண்ட்ல தான் ஆஸ்திரேலியா மேட்ச் நடத்துறாங்க. இந்த மாதிரி கிரவுண்ட்ல நடத்தல. ஸோ பிச் ரிப்போர்ட் டாஸ் போட்டதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க. 2 டீமோட கேப்டன் சொல்லுவாங்க. ஸோ அதை நம்ம கொஞ்சம் கவனமா பார்த்துக்கிட்டா தான் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓவராலா நமக்கு எதுவுமே இல்லை மற்றபடி. ஸோ டைரக்டா நம்ம ப்ரெடிக்ஷன் போயிடலாம். ஸோ இந்த சீரீஸ் ரொம்ப முக்கியமான சீரீஸ். ஏன்னா 3 T20 மேட்ச்ல 1 ஆஸ்திரேலியா, 2 சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இந்த மேட்ச் ரொம்ப முக்கியம். யார் வின் பண்றாங்களோ அவங்க சீரீஸ் வின் பண்ண போறாங்க. ஸோ பாசிபிள் 11ல எனக்கு தெரிஞ்சு எல்லிஸும் சரி, அதுக்கு அடுத்தபடியா நம்மளுடைய இங்கிலீஷும் சரி உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் பாத்தீங்கன்னா பிரகாசமாவே இருக்குது. ஏன்னா அவங்க 2 பேரும் லாஸ்ட் மேட்ச் இல்ல, ஸோ தோத்துட்டாங்க. அபாட் உள்ள வந்தார் எல்லிஸ்க்கு பேலா, இங்கிலீஷ்க்கு பேலா அலெக்ஸ் கேரி வந்தாரு. ஸோ அதனால அந்த இடத்துல இவங்க ஆடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பவுலிங் ஆப்ஷன் எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, ஹேசல்வுட் இருக்கிறாரு முதல் ஆப்ஷன்ல, 2வது ஜாம்பா இருக்கிறாரு, 3வது டோர்ஷியஸ், 4வது பாத்தீங்கன்னா எல்லிஸ், அண்ட் 5வது நமக்கு மேக்ஸ்வெல். ஸோ மேக்சிமம் இவ்வளவு பேர் தான் பவுலிங் பண்றாங்க. இதுல ஓவனா இருக்கட்டும், கிரீனா இருக்கட்டும், மிச்சல் மார்க்ஸ் யாருக்குமே பெருசா பவுலிங் ஆப்ஷன் எடுக்கல. இந்த 5 பேர் தான் ப்ராப்பரா அவங்களுக்குரிய 4 ஓவரை பவுல் பண்ணிடுறாங்க. மோஸ்டா எலிஸ் 4 ஓவர், மேக்ஸ்வெல் 4 ஓவர், டோர்ஷியஸ் 4, ஜாம்பா 4, ஹேசல்வுட் 4 ஓவர் பவுல் பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் தேவை அப்படின்னா மட்டும் ஓவன் பவுலிங் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். மற்றபடி இவங்களே மேக்சிமம் அவங்களுடைய ப்ராப்பரான 4 ஓவரை பவுலிங் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ அடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா முக்கியமா நம்ம பார்க்கக்கூடியது என்ன, இந்த 4 பவுலிங் ஆப்ஷன்ல யார் இனிஷியல் அட்டாக் பண்ணுவா? நம்ம எல்லாருக்குமே தெரியும். இனிஷியலோட அட்டாக்கர் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டோர்ஷியஸ். ஸோ இந்த 2 பேருனா பவர் பிளேல 2 ஓவர் பவுல் பண்ணிடுவாங்க. ஆளுக்கு 2 ஓவர். மீதி இருக்கக்கூடிய 2 ஓவரை மேக்ஸ்வெல் கூட பவுல் பண்ணலாம். அந்த 6 ஓவரை பவுல் பண்றது மேக்ஸ்வெல், டோர்ஷியஸ், ஹேசல்வுட் இந்த 3 பேர் தான் பவுல் பண்றாங்க. ஸோ நல்லாவே விக்கெட்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் பிரகாசமாவே இருக்கு. ஏன்னா சவுத் ஆப்பிரிக்காவை பொறுத்த வரைக்கும் அந்த முதல்ல கொஞ்சம் வீக்கா தான் ஆடுறாங்க. ஸோ அந்த காரணத்தினால இந்த 3 பேருக்கு நல்ல விக்கெட் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்கு. மிடில் பாத்தீங்கன்னா ஜாம்பாவோட அட்டாக் கண்டிப்பா இருக்கும். அடுத்தது டெத்துல பாத்தீங்கன்னா எலிஸ் தான் பவுல் பண்ணுவாரு. டெத்துல லாஸ்ட் 4 ஓவர்ல 2 ஓவர் எலிஸ் பண்ணுவாரு, 1 ஓவர் டோர்ஷியஸ், 1 ஓவர் பாத்தீங்கன்னா ஹேசல்வுட். ஸோ 4 ஓவர் பவுல் பண்றதுனால கண்டிப்பா இந்த டெத் ஸ்பெஷலிஸ்டான அந்த டெத்துல பவுலிங் பண்ணக்கூடிய நம்மளுடைய எலிஸ், டோர்ஷியஸ், அதுக்கப்புறம் ஹேசல்வுட் இந்த 3 பேரையும் ஒரு காம்போவா வச்சு நீங்க கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ்ல கொண்டு போகலாம். இதுல ரிஸ்கா நீங்க எலிஸ்க்கு கேப்டன் அண்ட் டோர்ஷியஸ்க்கு வைஸ் கேப்டன் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். இல்ல அப்படின்னா சேஃபா கூட போகணும்னா கேப்டனா ஹேசல்வுட்டுக்கும் வைஸ் கேப்டனா நீங்க டோர்ஷியஸ் போகலாம். இல்ல கேப்டனா இவரு கொடுத்துட்டு வைஸ் கேப்டனா இவரு கொடுக்கலாம். இந்த மாதிரி காம்பினேஷன்ல உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ் டீம்ஸ் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பா இன்னைக்கு ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல இந்த 3 ஃபாஸ்ட் பவுலர்ஸுமே
ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா கிராண்ட் லீக்ஸ்ல இருப்பாங்க. பிளஸ் நம்மளுடைய ஸ்பின்னர் 2 முக்கியமான ஸ்பின்னர்ஸ் இருக்காங்க. யாரு? ஜாம்பாவும் சரி, மேக்ஸ்வெலும் சரி. மேக்ஸ்வெலுக்கு வந்து ஒரு பேட்டிங் பேக்கப் இருக்கு, பட் அதை பெருசா அவர் வந்து பயன்படுத்திக்க மாட்டேங்கிறாரு. இருந்தாலும் நம்ம மேக்ஸ்வெல் வந்து ட்ரை பண்ணி தான் ஆகணும். காரணம், ஒரு 15 ரன் அடிச்சு கொடுத்தா கூட அது வந்து மற்ற பவுலர்ஸ்ட இல்லாத அட்வான்டேஜ் மேக்ஸ்வெல் கிட்ட இருக்கு. வந்து 2 6 அடிச்சா கூட போதும், 25 பிளஸுக்கு மேல பேட்டிங்ல வாங்கி கொடுத்துருவாரு. என்ன காரணம்னா 2 6க்கு 12 பாயிண்ட், 6 போனஸுக்கு 12 பாயிண்ட் சொல்லி 24 பாயிண்ட் வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அந்த அட்வான்டேஜ் வந்து ஜாம்பாக்கோ யாருக்கோ கிடையாது. அதனால நம்ம மேக்ஸ்வெலுக்கு வந்து கண்டிப்பா நம்மளுடைய ஃபேண்டசி வேல்யூவை வந்து கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ணணும். இந்த குறிப்பா விளையாடக்கூடிய ஒரு 50 to ஒரு 300 பேருக்குள்ள விளையாடக்கூடிய மினி லீக்ல எல்லாம் கண்டிப்பா மேக்ஸ்வெல்ல ட்ரை பண்ணுங்க. குறைஞ்சது ஒரு 70ல இருந்து 80 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து கேரண்டியா எடுத்து கொடுக்குற வாய்ப்பு இருக்கு. அதே போலதான் ஜாம்பாவை நம்ம அசால்ட்டா நினைக்க கூடாது. ஏன்னா 24 பாலை வந்து கட்டாயமா போல் பண்றாரு. ஸோ அப்படிங்கும்போது மினிமம் வந்து ஜாம்பா கிட்ட ஒரு விக்கெட் எடுத்தா கூட ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து வந்துடும். பிளஸ் அவருடைய டாட் பாலுக்கு பாயிண்ட் இருக்கு, பிளஸ் பிளேயிங் 11 பாயிண்ட் எல்லாம் சேர்த்து ஒரு 40 பாயிண்ட் கேரண்டியா வாங்கி கொடுப்பாரு. ஸோ அந்த 30 to ஒரு மினி லீக்ல வந்து நீங்க கண்டிப்பா இந்த மாதிரி ஜாம்பா மேக்ஸ்வெல் வந்து கண்டிப்பா கவனம் செலுத்த வேண்டியதா இருக்கும். அவ்வளவுதான் பவுலிங் ஆப்ஷன். அடுத்து பேட்டிங் பாத்தீங்கன்னா ஹெட், மிச்சல் மார்சி, இங்கிலீஷ், கிரீனு, டிம் டேவிட், ஓவன். இதுல 2 ஓபனர்ஸுமே வந்து ஒரு இதுல வந்து மார்ஸ் கூட ஓகே ஒரு டீசெண்டா ஆடிட்டாரு. பட் ஹெட் வந்து ஃபர்ஸ்ட் T20ல 90% வந்து செலக்ட் பண்ணாங்க, 2வது T20ல 70% பேர் செலக்ட் பண்ணாங்க. இப்போ வந்து 50 பேர் தான் செலக்ட் பண்ணிருக்காங்க. காரணம் நம்மள சொல்றதுதான், ஹெட் எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு இது லக்கு மாதிரிதான். அடிச்சா 100 இல்லைன்னா 10-15 ரன்னுக்குள்ள அவுட் ஆகி போயிடாரு. 2 மேட்சாவே அப்படிதான் போயிருக்காரு. ஸோ யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் வந்து ஹெட்டை நம்பி ட்ரை பண்ணீங்களோ அவங்க இந்த மேட்ச் வந்து ஹெட்டை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். காரணம் என்ன, எல்லா மேட்சும் ஃபிளாப் ஆக மாட்டாரு. சரி பரவாயில்ல, இன்னைக்கும் நம்ம ட்ரை பண்ண நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஹெட்டை வந்து 50% ஆப்ஷன்ல நீங்க கொண்டு போகலாம். அதுவும் குறிப்பா ஹெட் வந்து கொஞ்சம் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல கொஞ்சம் டப்புன்னு விக்கெட் விட்டுருக்காரு. இருந்தாலும் ஒரு டேஞ்சரான ஒரு பேட்ஸ்மேன் நான் சொல்லுவேன். காரணம், டே மட்டும் அவருக்கு செட்டா அமைஞ்சிட்டு அன்னைக்கு கொன்றுவாரு வச்சு ஒரு 50-60 அடிச்சிட்டாருன்னா அது இதாயிரும். ஸோ அதனால நம்ம வந்து ஒரு 50% ஆப்ஷன்ல கொண்டு போகணும். குறிப்பா இன்னைக்கு வந்து என்னுடைய மினி லீக்ல வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம ஒரு 50 பேர்ல இருந்து ஒரு 300 பேர்ல ஒரு 500 பேர் விளையாடக்கூடிய லீக்ல ஹெட்டை கொண்டு போறது ஒரு பெஸ்டா இருக்கும். மிச்சல் மார்ஸ் அவரு வந்து பாத்தீங்கன்னா மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 30+ ரன் அடிச்சிருக்காரு, ஒரு ஆவரேஜா ஆடிருக்காரு. அதுவும் மிச்சல் மார்ஸ் இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் என்னன்னா அந்த 30 ரன் அடிக்கிறது எப்படி அடிக்கிறாரு, 2 6 போட்டிருக்காரு. ஸோ பிளஸ் ஒரு 2 4 அடிச்சிருக்காரு. அதுலேயே அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். மினிமம் வந்து ஒரு 50+ ஃபேண்டசி பாயிண்ட் வந்து மார்ஸ் கிட்ட கிடைக்கும் 30 ரன் அடிச்சாரு. இங்கிலீஷ் நல்ல ஒரு விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல இருப்பாரு. அலெக்ஸ் கேரி ஆடுறாரா இங்கிலீஷ் ஆடுறாரான்னு தெரியல, பட் இங்கிலீஷ் வந்து நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. ஸோ அவர் விளாண்டாரு அப்படின்னா லோ பெர்சன்டேஜ்ல தான் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பா நீங்க வந்து இங்கிலீஷை வந்து உங்களுடைய கிராண்ட் லீக்ஸ் டீமா இருக்கட்டும், மினி கிராண்ட் லீக்ஸ் டீமா இருக்கட்டும் ட்ரை பண்ணலாம். ஒரு 80% டீம்ஸ்ல வந்து நீங்க வந்து கன்சிடர் பண்ணலாம். கிரீனும் சரி நல்ல ஃபார்ம்ல தான் இருக்கிறாரு. மேட்சுக்கு மேட்ச் வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் ஆடி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ கிரீனையும் நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்க. டிம் டேவிட்டை பொறுத்த வரைக்கும் 10 மேட்ச் இருக்குன்னா ஒரு 4 மேட்ச் நல்லா ஆடுவார். பட் இந்த சீரீஸ்ல ஒரு மேட்ச் நல்லா ஆடிட்டாரு அப்படிங்கிற கான்செப்ட்னால நான் பர்சனலா ட்ரை பண்ணல, பட் நீங்க ட்ரை பண்ணலாம். பட் ஓவன் வந்து உங்களுடைய ஒரு ட்ரம்ப் கார்டு. என்ன காரணம், ஓவன் வந்து நல்லா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ எப்படி அப்படின்னா டாப்ல எல்லாம் நல்ல விக்கெட் போய் அப்படி ஏதாச்சும் ஒரு பட்சத்துல ஓவனுக்கு நல்ல ஒரு பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது அப்படின்னா நல்லா ஆடுவாரு. பட் ஓவன் வந்து இந்த லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் இருக்காங்களே அவங்க பால்ல ரொம்பவே வீக்கா ஆடி இருக்கிறாரு, நிறைய வாட்டி அவுட் ஆயிருக்காரு. ஸோ அந்த அவர் வரும்போதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அவரை தீட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ அது ஒரு டேஞ்சர். ஏன்னா லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பால்ல நிறைய வாட்டி வந்து விக்கெட் கொடுத்துருக்கிறாரு ஓவன் வந்து. அந்த ஒரு பிரச்சனை தான். பட் ரொம்ப லோ பெர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய இந்த பேட்டிங் ஆப்ஷன்ல வந்து இருக்கிறதுலே குறைவா ட்ரை பண்ண பிளேயர் வந்து ஓவன். ஒருவேளை நமக்கு அவரை எடுத்து ஒரு 10 மினி லீக் டீம் போடுறீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு 2 டீம்லயாச்சும் ஓவனை வைங்க. காரணம், ஒருவேளை ஒரு 60ல இருந்து 70 ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கிட்டார் அப்படின்னா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க.
கண்டிப்பா 50-50 ஆப்ஷன்ல ஹெட்டை கொண்டு போங்க. கேப்டன் வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணி பார்க்கலாம். மிச்சல் மார்ஸ் ஒரு 30+ ரன் எய்ம் பண்றோம். நம்ம இங்கிலீஷ் லோ பர்சன்டேஜ் இருக்கக்கூடிய பெஸ்ட் பிளேயர், நல்ல ஃபார்ம்ல இருக்கிறாரு. கிரீன் 25-35 ரன் எதிர்பார்க்கிறோம். டிம் டேவிட் நான் சொன்னதுதான். ஓவன் உங்களுடைய ட்ரம்ப் கார்டு இன்னைக்கு மேட்ச்ல. சோ அவ்வளவுதான் ஆஸ்திரேலியாவை பத்தியான ப்ரெடிக்ஷன். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது சவுத் ஆப்பிரிக்கா. சவுத் ஆப்பிரிக்காவும் நல்ல டீசெண்டா ஆடக்கூடிய டீம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஃபர்ஸ்ட் மேட்சும் கொஞ்சம் போராடினாங்க, ரெண்டாவது மேட்ச் வந்து கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க. சாரி, ஃபர்ஸ்ட் மேட்ச் கொஞ்சம் மிஸ் பண்ணாங்க, செகண்ட் மேட்ச் வந்து போராடி வின் பண்ணிட்டாங்க. அது ஒன் சைடா பிரீவிஸ்னால. ஸோ இங்க பவுலிங் ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் இங்கிடிக்கு இருக்கு, ரெண்டாவது வந்து பீட்டருக்கு இருக்கு, மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மஹாப்கா இருக்கு, நாலாவது வந்து ரபடாக்கு இருக்கு, அஞ்சாவது வந்து பாத்தீங்கன்னா போச்சுக்கு இருக்கு, ஆறாவது ஆப்ஷன்ல மார்க்ரம் இருக்கிறார். லாஸ்ட் மேட்ச் பவுலிங் பண்ணி எடுத்துட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன், மார்க்ரம் வந்து நம்ம கண்டிப்பா நம்ப முடியாது, ஆனா ஆப்ஷன் ஒண்ணு இருக்கு. சோ நீங்க லாஸ்ட் மேட்ச் வந்து பிரீவிஸ தவுத்துட்டீங்க அப்படின்னா, அதாவது இந்த டாப் 6லே வந்து மார்க்ரம் தான் ரெண்டாவது அதிகமா ஃபேண்டசி பாயிண்ட் வாங்கி கொடுத்தாரு. காரணம் என்ன? அந்த பவுலிங் ஆப்ஷன்ல கிடைச்சக்கூடிய பாயிண்ட்னால. அதனால எப்பவுமே வந்து அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்காங்கிறத நம்ம பாத்துக்கணும். அதுக்குன்னு நான் இன்னைக்கு மேட்ச்ல மார்க்ரம் கண்டிப்பா பவுலிங் பண்ணி விக்கெட் எடுப்பாருன்னு சொல்லல, வாய்ப்பு இருக்குல்ல. சோ அதை தான் நம்ம வந்து பயன்படுத்திக்கணும். ஸோ இந்த 6 பேருமே பவுலிங் ஆப்ஷன்ல இருக்கு. இதுல குறிப்பா வந்து மார்க்ரம் வந்து அதிகபட்சம் பவுலிங் பண்ணார் அப்படின்னா 1ல இருந்து 2 ஓவர் வரைக்கும் தான் பவுல் பண்ணுவாரு. மீதி இருக்கக்கூடிய 19ல இருந்து 18 ஓவர்ஸ் இவங்க தான் பவுல் பண்ண போறாங்க. நமக்கே தெரியும் இனிஷியல் யார் அட்டாக் பண்ணுவா, ரபடாவும் இங்கடியும் அட்டாக் பண்ணுவாங்க. மிடில் வந்து பீட்டரு அப்புறம் இவங்களோட அட்டாக் இருக்கும். டெத்ல வந்து பாத்தீங்கன்னா போச்சோட அட்டாக். 2 ஓவர் வந்து டெத்ல எடுப்பாரு, 1 ஓவர் வந்து ரபடா அண்ட் 1 ஓவர் வந்து இங்கிடி. ஸோ லாஸ்ட் 4 ஓவரை இவங்க தான் பவுல் பண்ணுவாங்க. ஸோ குறிப்பா இன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணுது அப்படின்னா இந்த போச்சு, ரபடா, இங்கிடி, இந்த 3 பேரையும் நீங்க ரொம்ப கவனமா செலக்ட் பண்ண வேண்டியது இருக்கும். குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இங்கிடிக்கு ஒரு வைஸ் கேப்டன் போகலாம், ரபடாக்கு வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம், போச்சுக்கு வந்து கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் போகலாம். இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு இவருக்கு. என்ன அட்வான்டேஜ்? பேட்டிங் அட்வான்டேஜ். லாஸ்ட் 2 சீசன்ல பேட்டிங் ஆடல, பட் அவரால வந்து ஒரு சில ரன்ஸை வந்து பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். அதிகபட்சம் ஒரு 15ல இருந்து ஒரு 20 ரன் வரைக்கும் நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன் இன்னைக்கு மேட்ச்ல. ஸோ அந்த ரன் வந்தா கூட ஒரு 20ல இருந்து 30 ஃபேண்டசி பாயிண்ட் எக்ஸ்ட்ரா கிடைக்கும். பிளஸ் ஒரு விக்கெட் எடுத்து கொடுத்தாருன்னா கண்டிப்பா கேப்டன் வைஸ் கேப்டனுக்கு எலிஜிபிள் ஆயிடுவாரு. அதனால நம்ம அவருடைய ஃபேண்டசி வேல்யூ வந்து அதிகமா இருக்குது. எப்படி வந்து மேக்ஸ்வெலுக்கு சொன்னோமோ அதே போலதான் அவருடைய ஃபேண்டசி வேல்யூ. பட் பேட்டிங் சரியா ஆடல ரீசென்ட் டைம்ஸ்ல, பட் நல்ல ஆப்ஷன் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் தான். ஸோ இந்த 3 பேரை நீங்க கொஞ்சம் கவனமா பார்க்கணும். அது போக இந்த மஹாப்கா ஸோ ரீசெண்டா நல்லா பவுல் பண்றாரு. பட் இந்த ஓவன் மாதிரியான பிளேயர்ஸ் தான் வந்து லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் பவுலர் பால வீக் ஆடுறாங்க. இந்த டீம்ல இருக்கக்கூடிய ஒரே லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் அவர் தான். ஸோ அதனால நான் அதிகபட்சம் 1ல இருந்து 2 விக்கெட் எதிர்பார்க்கறதுனால ஒரு 40 to 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். மஹாப்காட் வந்து பீட்டர் அவருடைய 4 ஓவர் பவுல் பண்ணுவாரு. அதிகபட்சம் ஒரு விக்கெட் வந்து கன்ஃபார்ம் எடுத்து கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா ஆஸ்திரேலியால எல்லாருமே அவசரப்படுறாங்க. பேட்ஸ்மேன் வந்து நீங்களே பார்த்துருக்கலாம், வந்தா வருது போனா போதுன்னு சுத்துறாங்க. ஸோ அதனால சவுத் ஆப்பிரிக்காவோட பவுலர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். குறிப்பா ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த போச்சு, அடுத்து ரபடா, அடுத்து இங்கிடி. ஸோ இந்த இதுல கான்செப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லோ பர்சன்டேஜ்ல இருக்கக்கூடிய ஸ்டார்டிங் பிளஸ் டெத்ல பவுல் பண்ணக்கூடிய இங்கிடி தான். ஸோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் உங்களுடைய மினி லீக்ஸ்ல. அண்ட் நம்மளுடைய மஹாப்காவையும் மினி லீக்ஸ்ல வந்து கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. அடுத்து பேட்டிங் ஆப்ஷன் பார்க்கும்போது நமக்கு வந்து ரிக்லட்டன், மார்க்ரம், பிரிட்டோரியஸ், பிரீவிஸ், ஸ்டப்ஸ், டசன். ஸோ டசன்லாம் எந்த இடத்துல இறங்குறாங்க பாருங்க, எங்க ஆட வேண்டியவர் எங்க இறங்குறாருன்னு பாத்தீங்கன்னா தெரியும். இதுல வந்து மார்க்ரம் வந்து கண்டிப்பா நம்ம ட்ரை பண்ணி ஆகணும். என்ன காரணம்? அவர் அடிக்கக்கூடியது ஒரு 25ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் அடிக்கிறாரு. பிளஸ் அந்த பவுலிங் ஆப்ஷன் இருக்கிறதுனால நம்ம மார்க்ரம் வந்து கண்டிப்பா ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு எலிஜிபிளா நம்ம வந்து கன்சிடர் பண்ணலாம் நம்மளுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. அதே போல ரிக்லட்டனுக்கு வந்து பேட்டிங்கும் இருக்கு, பிளஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷனும் இருக்கு. ஸோ அந்த காரணத்தினால ரிக்லட்டனும் ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனா நம்ம கன்சிடர் பண்ணலாம் நம்மளுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. ஏன்னா பேட்டிங்ல வந்து ஒரு ரொம்பலாம் ரன் தேவையில்ல, ஒரு 30 ரன் அடிச்சு அதுல ஒரு 2 6 ஒரு 4 அந்த மாதிரி அடிச்சா கூட 50-60 போகும். ஒரு 20 ஃபேண்டசி பாயிண்ட் வந்து பேட்டிங்ல விக்கெட் கீப்பிங்ல கிடைச்சதுன்னா 80+ கிட்ட போயிடுவாரு. அண்ட் பிரிட்டோரியஸ் வந்து எல்லாருமே செலக்ட் பண்ணக்கூடிய லோ பர்சன்டேஜ். உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரம்ப் கார்டு. யாரெல்லாம் நல்ல ரிஸ்க் எடுப்பீங்களோ உங்க டீம்ல வந்து ரிஸ்க் எடுக்க. ஏன்னா லாஸ்ட் மேட்ச் நான் எடுத்தேன் விக்கெட் கீப்பிங், என்னோட ஸ்மால் லீக் டீம்ல நான் ரிஸ்க் எடுத்தேன், ஆனா ஒர்க் அவுட் ஆகல. காரணம் என்ன?
பிரிட்டோரியஸா ரிக்லட்டனா இருக்குது. எல்லாருமே வந்து 90% வந்து 90ல 100% ஸ்மால் லீக்ல எல்லாருமே வந்து ரிக்லட்டனா ட்ரை பண்ணாங்க. நான் வந்து சரி ஒரு பர்சனலா ஒரு ரிஸ்க் எடுக்கலாமேன்னு சொல்லி தான் பிரிட்டோரியஸை ட்ரை பண்ணேன். ஆனா ஒரு ரிக்லட்டன் 14 ரன்ல அவுட்டு, பிரிட்டோரியஸ் வந்து நின்னாரு. ஸோ 10 ரன் வரைக்கும் ஆனாரு. ஸோ அப்போ இன்னைக்கு ஒரு 30-40 ரன் எக்ஸ்ட்ரா அவர் 14 ரன் அடிச்சத கூட கொஞ்சம் ரன் அடிச்சு கொடுத்தா வின் பண்ணியிருப்பேன். பட் 10 ரன்லயே அவுட் ஆகி போயிட்டாரு. ஸோ அந்த ரிஸ்க் வந்து எனக்கு ஒர்க் அவுட் ஆகல ஸ்மால் லீக்ல. பட் நான் தைரியமா ரிஸ்க் எடுத்தேன். ஸோ அந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க பிரிட்டோரியஸை ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னேன், எல்லா ஒரு 10 T20 இருக்குன்னா 2-3 T20 தான் நல்ல ரிசல்ட் இருக்கும். மீதி 7 ரிசல்ட் கேவலமா தான் கொடுப்பாரு. ஆல்ரெடி 2க்கு 2மே ஃபிளாப் ஆன ஒரே பிளேயர் வந்து இவர் தான். ஸோ அந்த காரணத்துக்கு, ஏன்னா பிரீவிஸா இருக்கட்டும் ஒரு மேட்ச் நல்லா ஆடினாரு, ஒரு மேட்ச் ஆடல. ஸ்டப்ஸ் 2 மேட்சுமே ஒரு ஆவரேஜை மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர். அண்ட் டசன் வந்து நம்ம இப்போதான் 2ஆம் மேட்ச் வந்தாரு. ஸோ ஒரு நல்ல ரிஸ்க் எடுக்கக்கூடியவங்க உங்களுடைய மினி லீக்லலாம் கண்டிப்பா ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஏன்னா ஒரு ட்ரம்ப் கார்டு. இந்த மேட்ச் ஆப்வியஸ்லி வந்து பிரீவிஸை வந்து எல்லாருமே ட்ரை பண்ணியிருப்பாங்க. நீங்க ஸ்மால் லீக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மினி லீக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மெகா லீக் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, பிரீவிஸ் இல்லாம யாருமே டீம் போட மாட்டாங்க. ஸ்டப்ஸ் வந்து ஒரு கன்சிஸ்டன்சி பிளேயர். ஒரு 25ல இருந்து ஒரு 30 ரன் இந்த மாதிரி எல்லா மேட்சுமே ஆடக்கூடிய 10ல 8 மேட்ச் இந்த ரன் அடிச்சு கொடுத்துருவாரு. அதனால ஸ்டப்ஸ் வந்து ஒரு அண்டர் வேல்யூடு பெர்ஃபார்மே இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா இருப்பாரு. டசன் வந்து இந்த இடத்துல பேட்டிங் வந்து ஒரு பெரிய ஸ்கோர் ஒரு 50-80 அது அடிக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஸோ அந்த காரணத்தினால நான் டசனோட ஃபேண்டசி வேல்யூவை டிக்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஒருவேளை டசன் இங்க வந்தார் அப்படின்னா அவருடைய வேல்யூ வந்து நம்ம கொடுக்கலாம். ஏன்னா உருட்டியா ஆடுவாரு. 30 பால்ல 35, 20 பால்ல 25 இந்த மாதிரி ஆடக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ விக்கெட் அவ்வளவு சீக்கிரத்தில் கொடுக்க மாட்டாரு. பட் இந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கிறதுங்கிறது நாட் பாசிபிள். ஸோ அதனால நம்ம பார்க்க வேண்டாம். ஸோ பிரீவிஸ்க்கும் நீங்க ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம் உங்களுடைய கிராண்ட் லீக் டீம்ஸ்ல. ஸோ நல்லா ப்ரெடிக்ஷன் பார்த்தாச்சு. ஃபைனலா ஸ்மால் லீக்குக்கான ப்ரெடிக்ஷன் பார்க்க போறோம். ஸ்மால் லீக்ல என்ன மாதிரி செலக்ட் பண்ணலாம்? விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன்ல ரிக்லட்டனு, மார்க்ரமு, ஹெட்டு, மார்ஸ், கிரீனு, மேக்ஸ்வெல், போஷ், ஹீசலுட்டு, ரபடா, துர்வாஷிஷ், மகாபால். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வேணும்னா யாரை வேணா நீங்க செலக்ட் பண்ணலாம். நான் சொன்ன மாதிரி ரிஸ்கா வேணும்னா பிரிட்டோரியஸை கூட நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த இடத்துல. பட் இன்னைக்கு மேட்ச் வந்து கொஞ்சம் ஒரு கஷ்டம். ஏன்னா நான் லாஸ்ட் மேட்ச் வந்து ஒரு மேட்ச் ரிக்லட்டன் நல்லா ஆடிட்டார். அடுத்த மேட்ச் கொஞ்சம் 20 ரன் அந்த மாதிரி அடிப்பார் நினைச்சு அப்படி ட்ரை பண்ணேன். பட் அது எனக்கு மிஸ் ஆகிட்டு. ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்டா மார்க்ரமுக்கு பேர்ல நிறைய பேர் வந்து பிரீவிஸை கூட வந்து ட்ரை பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அது உங்களுடைய விருப்பம். ஸோ நம்ம ஆப்போனண்ட்டை பார்த்துக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆல்ரவுண்டர்ல போறதே பெஸ்ட், இல்லைன்னா பவுலிங்ல போறதே பெஸ்ட். ஏன்னா அவங்க தான் நிறைய ஃபேண்டசி பாயிண்ட் இந்த சீரீஸ்ல எடுத்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அவ்வளவுதான் நண்பா நம்மளுடைய வீடியோ. ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, இந்த ஞாயிற்றுக்கிழமை நமக்கு வந்து இந்த அடுத்த வாரத்துல கபடி ஆரம்பிக்க போகுது. ஒரு சில வாரத்துல 29ஆம் தேதி ஆரம்பிக்க போகுது. அதுக்கு முன்னாடி கபடியை பத்தியான தெளிவா ஃபேண்டசி பாயிண்ட் எவ்வளவு வரும், ஒரு ரைடருக்கு, டிஃபென்ஸுக்கு, அப்புறம் எப்படி நம்ம விளையாடணும், ஏன்னா நிறைய சீரீஸ் லீடர் போர்டு, இன்வெஸ்ட்மெண்ட் லீடர் போர்டு இதெல்லாம் வரும் கபடி டைம்ல. அதெல்லாம் எப்படி சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கறத நம்ம எல்லாமே வந்து ஒரு தெளிவா ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரம் ஒரு வீடியோ வரும். சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க சப்போர்ட் பண்றதுல தான் இருக்கு அடுத்தடுத்து வீடியோஸ் கொடுக்கறது. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஹைப் அப்படிங்கிறது நம்ம சேனலுக்கு கொடுங்க. ஃப்ரீயாவே கொடுக்கலாம். இப்போ நம்ம வீடியோவை நீங்களே ப்ரொமோட் பண்றதுக்கு ஒரு ஆப்ஷன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்த எல்லா நண்பர்களுக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா.